ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ்தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சத்தான கலவை சாதம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வேலை முடியணும், அதே நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடியது ரொம்பவே சத்தாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. குறிப்பாக பெண்களுக்கு இது ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இந்த சத்தான வேர்க்கடலை சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையில் நிறைய விதமான சத்து இருக்குதுங்க. குறிப்பாக இதில் புரோட்டீன் சத்து இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது. அதனால் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கும். அதே மாதிரி மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள்லாம் வராமல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் அடிக்கடி சாதமாக செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி இது கூட நம்ம எள்ளு சேர்த்துருக்கோம். எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நீங்கள் கடையில் வாங்கினது கூட பயன்படுத்திக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக மிதமான தீயில நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்காம கூட செய்யலாம், ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இதை நல்லா மிக்சர் ஜாரில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பொடி பண்ணது ஒரு ஓரமாக இருக்கட்டும். தேங்காய் சேர்க்காமல் செஞ்சோன்னா 1 மாதத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இன்ஸ்டண்ட்டாக உடனே எடுத்து கிளறிக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை முழுசாக சேர்த்து செய்யும் போது அந்த சாப்பாட்டுக்கு இடையில கடி போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலையே எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு. வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் ஃப்ரை பண்ண தேவையில்ல, உடனே நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2லேருந்து 3 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்து வடிச்சிருக்கனால இதுக்கு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மல்லாட்டை பொடியை சேர்த்துக்கலாம். இந்த சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்னது மாதிரி தேங்காய் சேர்க்காமல் நீங்கள் வறுத்து பொடி பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்கிறதுக்கு டைம் இல்லாதப்ப ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சமையலாகவும் அமையும். இப்போ கடைசியாக கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கூட நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சத்தான சுவையான வேர்க்கடலை சாதம் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலையை எந்த அளவுக்கு அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பாதாம் முந்திரிக்கு நிகரான சத்து இந்த வேர்க்கடலையிலும் இருக்குது. ஆனால் இது ரொம்பவே இலகுவாக கம்மியான விலையில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்பவே சத்தான இந்த வேர்க்கடலை சாதம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.